அந்த வகையிலே எங்களுடைய விநாயகப் பெருமான் ஞானத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்திய நாள். நாரதர் அவர்கள் ஒரு மாம்பழத்தை கொண்டு போய் சிவனுக்கும் பார்வதியிடம் கொடுத்து இதை சாப்பிடுங்கள் அல்லது என்ன செய்யலாம் என்ற போது, ஒரு மாம்பழத்தை எப்படி சாப்பது இந்த நாளில் என்றால் 2 பேரும் 2 பக்கத்திலே வாயிலே வச்சு கடிக்கிறது. அந்த நாளிலே அப்படி இல்லை. அப்போ அவர்கள் டிசைட் பண்ணினார்கள், நாங்கள் ஒரு ஓட்ட போட்டி வைத்து எந்த பிள்ளை முதலாவது வருதோ அந்த பிள்ளைக்கு கொடுப்போம் என்று சொல்லப்படுகிற போது, முருகப்பெருமான் இதுவரைக்கும் பலரும் சொன்னது உலகை வலம் வந்து மாம்பழத்தை கேட்டார் என்று. ஆனால் டொரண்டோ மீனாட்சி அம்பாள் சொல்லுகிறாள், அது உலகை வலம் பெறவில்லை, அண்ட சராசரங்களை வலம் வந்தார். அதுதான் ஞானம். உலகை வலம் வந்தார் என்று சொல்வது அறிவு. அண்ட சராசரங்களை என்டையர் யூனிவர்ஸை வலம் வந்தார். அடுத்ததாக ஏன் விநாயகப் பெருமானுக்கு மாம்பழம் இன்றைய நாளில் கொடுக்கப்பட்டது என்றால், முருகப்பெருமான் அண்ட சராசரங்களை வலம் வந்தார். ஆனால் இந்த அண்ட சராசரங்களுடைய ஈர்ப்பு சக்திக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறது அம்மையப்பன். ஆகவே விநாயகப் பெருமானுடைய பீழ வயிற்றுக்குள்ளே அண்ட சராசரங்கள் இருக்கிறது. அதற்கு அப்பாலே முருகப்பெருமான் அம்மியப்பனை பார்க்க யோசிக்கவில்லை. ஆனால் விநாயகப் பெருமான் சுற்றி வந்தார். அது ஞானம். ஆகவே எப்படியான இந்த நிலைப்பாட்டிலே இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நாள். தமிழ்வன் அதிபர் ஸ்ரீயினுடைய தாயார் பரமேஸ்வரி, என்னுடைய தாயார் அழகம்மா போன்று மரணித்து போன உங்களுடைய தாய்மாருடைய ஆத்மாக்கள் பிறப்பாலே உருவாக்கப்பட்டதும் இல்லை, இறப்பாலே அழிக்கப்பட்டதும் இல்லை. அந்த ஆத்மா எங்கேயோ ஒரு இடத்திலே இருக்கிறது. இறைவனோடு இருக்கலாம், அல்லது எங்கேயாவது ஒரு இடத்திலே, இந்த பூலோகத்திலே மட்டுமல்ல, செவ்வாய்க்கோளத்தில் இருக்கலாம், வேறு எங்கேயாவது ஒரு இடத்திலே அந்த ஆத்மா இருக்கிறது. ஆகவே உங்கள் எல்லோர் சார்பிலும் அம்மாவை இழந்தவர்களுடைய ஆத்மா சீராக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சி, உங்கள் எல்லோருடைய இறந்த அம்மாக்களினுடைய ஆத்மா அமைதியாக இருக்க வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சிக் கொள்கிறோம். இப்படியாக இருக்கும்போது இங்கிலாந்தை பொறுத்த மட்டிலே, இங்கிலாந்திலே இந்த அகதிகள் வெள்ளம் அதிகரித்து கொண்டு வருவதனாலே அவர்கள் இப்பொழுது முன்னர் எடுக்க இருந்த முடிவை எடுக்க இருக்கிறார்கள். உதாரணமாக சொல்லப்போனால், இந்த வருடத்தை பொறுத்த மட்டிலே இங்கிலாந்திலே 45,744 அகதிகள் வந்திருக்கிறார்கள். கடந்த வார இறுதியிலே கூட 100 சொச்ச பேர் சின்ன வள்ளங்களிலே வந்து அது மோதுப்பட்டு அதிலே 110 பேர் அகதிகளாக ஓவர்லோடாக வந்து 5 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். அதிலே ஒரு சின்ன பிள்ளை, தாய் தகப்பன் என்று சொல்லப்படுகிறவர்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இங்கிலாந்திலே புதிய குடியுரிமையாளர்களை ஏற்றுக்கொள்வதிலே அவர்கள் தயக்கம் காட்டவில்லை. 7,45,000 புதிய குடியுரிமையாளர்களை சென்ற வருடம் அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இந்த அகதிகளை, இங்கிலாந்தை நாடி வார அகதிகள் சம்பந்தப்பட்ட விடயத்திலே ருவண்டா என்ற ஒரு ஆப்பிரிக்க நாட்டிலே அவர்களை அனுப்பி அங்கே விசாரித்து அவர்களுக்கு அங்கே அகதி உரிமை கிடைத்தால் இங்கிலாந்து பண உதவி செய்து ருவண்டாவிலே இருந்து கொள்ளுங்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்ற ஒரு திட்டம் அமூலாகுமா என்று இழுபறையிலே இருந்த திட்டம் இப்பொழுது அமூலுக்கு கொண்டு வர பிரித்தானிய அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. ஆகவே பிரித்தானியாவிலே அகதி உரிமை கோரிக்கொண்டால் நீங்கள் பிரித்தானியாவிலே வாழலாம் என்பதல்ல, இப்படியான இடங்களிலே வாழலாம். இப்போ கனடாவை பொறுத்தமட்டிலே மனிதவள தட்டுப்பாட்டை தீர்த்து கொள்வதற்கும் இந்த அகதிகளோ அல்லது படித்தவர்கள் வருகையை ஓரளவு பார்க்கிறார்கள். ஆனால் இங்கிலாந்து சொல்கிறது, எங்களுக்கு இந்த அகதிகள் தேவையில்லை, படித்தவர்கள், தொழிற்திறன் மிக்கவர்கள், முதலீட்டாளர்களை மட்டும் வரவழைத்துக் கொள்ளுவோம் என்று. 30 மில்லியனுக்கு மேலே உலகத்தின் பல பாகங்களிலே அகதிகளாக இருக்கிறவருடைய தொகை பெருகி கொண்டு வருகிறது. 250 மில்லியனுக்கு மேலே தாம் பிறந்து வளர்ந்து ஓடி ஆடி விளையாடிய மண்ணை விட்டு
புலம்பெயர்ந்தவர்களுடைய தொகையும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது என்பதும் ஒன்று ஆகும். ஆகவே இந்த வகையிலே தான் இன்றைய நாளிலே குறிப்பாக இலங்கையிலிருந்து விசிட்டர்ஸ் விசாவிலே வந்தவர்கள் வேலை செய்யலாமா, நீங்கள் இங்கே வேலை எடுப்பதென்றால் அதற்கு லேபர் மார்க்கெட் ஒப்பீனியன் என்று ஒன்று இருக்கிறது. அந்த லேபர் மார்க்கெட் ஒப்பீனியன் என்றால் அந்த வேலை செய்யக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறார்களா என்று தொழில் அதிபர்கள் ஒரு 30 நாளைக்காவது விளம்பரப்படுத்தி அப்படி கிடைக்கவில்லை என்றால் தான் வெளியிலே உள்ளவர்களை கொண்டு வரலாம் என்ற ஒரு கட்டுப்பாடு இருப்பதனாலே வந்தவர்கள் பலரும் வேலை எடுத்துக்கொள்வது என்பது கடினம் ஆகும். மாணவர்களாக படிப்பதாக இருந்தால் அவர்கள் குறைந்தது $21,000 வங்கியிலே வைத்துக்கொண்டு ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு மொழிக்கு திறன், எழுதல், வாசித்தல், பேசுதல், கேட்டல் ஆகிய 4 திறன்களை கொண்டவர்கள் தான் வரலாம். ரெண்டாவதாக, நீங்கள் மாணவர்களாக வரவோ அல்லது தொழிலுக்கு வரவோ இங்கே வந்து தான் செய்ய வேண்டும் என்றில்லை. நீங்கள் உங்கள் நாட்டிலே இருந்து விண்ணப்பித்தே வரலாம். இங்கே வந்து விண்ணப்பிப்பவர்களுக்கென்று ஒரு தனிச்சலுகை இல்லை. ஒரு பீஸா கடைக்காரர் வீட்டிலே பீஸாவை கொண்டு வந்து தருகிறேன் என்றால், இல்லை நான் கடைக்கு வந்து பீஸா வாங்க போகிறேன் என்று சொல்லி கேஸும் அதுவும் $1.70 மேலே இருக்கிற போது செலவழித்து நேரத்தையும் மினக்கடத்தி போக வேண்டுமா என்றதும் இன்னொரு வகையாக பார்க்கப்படுகின்ற நிலைப்பாடுகள் இருக்கின்றன ஆகும். சரி, இந்த வகையிலே தான் அகதிகள் சம்பந்தப்பட்ட விடயத்திலே பலத்த கட்டுப்பாடுகள் தான் வருகிறதே தவிர இழகி கொண்டு போகிற போக்குகள் பெரிதாக தென்பட்டு கொண்டதாக இல்லை என்பது தான் ஒன்று. அடுத்து இந்த நவம்பர் மாதம் 8ஆம் தேதி அமெரிக்காவிலே நடைபெற இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தற்செயலாய் பைடன் தோத்து டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வருவாரே ஆனால் அவர்கள் புதிய குடிவரவு வருகையிலே படித்தவர்கள், தொழில்திறன் மிக்கவர்கள், முதலீட்டாளர்கள் தவிர்ந்த ஏனையவர்கள் திருப்பி அனுப்பப்படுகிற வேகமும் அதிகமாக இருக்கும். அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே இந்த சேஃப் தேர்ட் கண்ட்ரி என்று சொல்லப்படுகிற ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ஒருவர் அமெரிக்கா அகதி வழங்குகிற நாடாக இருக்கிற போது அங்கே வந்து அகதி கோராமல் ஏன் கனடாவிலே அகதி கோர வேண்டும் என்ற அந்த கோட்பாடு சற்று இழக்கப்பட்டிருந்தாலும் கால வெள்ளோட்டத்திலே அது இருக்கப்படக்கூடியது ஒன்றாக இருக்கும். அதற்கு ஒரு எக்ஸெப்ஷனாக அந்த வந்து அமெரிக்காவிலே அகதியாக இருக்கிறவுடைய அம்மா, அப்பா அல்லது மனைவி, பிள்ளைகள் இங்கே இருந்தால் அவர்களுக்கு ஒரு விதிவிலக்கு வழங்கப்படுவதாக இருக்கிறது. எல்லோருக்கும் அந்த விதி விலக்கு வழங்குவதாகவும் இல்லை. அமெரிக்கா ஊடாக பலர் கனடாவுக்கு வருகிறார்கள். ஆனால் கனடா ஊடாக அமெரிக்காவுக்கு போகிறவர்கள் ஸ்பானியர்கள், மெக்சிகோவை சார்ந்தவர்கள். அந்த ரீதியிலே தான் பைடன் அவர்களுடைய அழுத்தம் காரணமாக என்னவோ தெரியாது, மெக்சிகோவிலிருந்து வருபவர்களுக்கு விசா தேவை இல்லை. மெக்சிகோ, அமெரிக்கா, கனடா ஆகிய 3 வட அமெரிக்க பொது சந்தை என்ற ஒரு அமைப்பிலே இருக்கிற போது 27 நாடுகளை தன்னகத்தை கொண்ட ஐரோப்பிய யூனியன் எப்படி குடிவரவை தடைகளை இழக்கி இருக்கிறதோ அப்படி இழக்குவோம் என்று முயற்சி எடுக்கப்பட்டது. ஆனால் கனடாவுக்கு விசா இல்லாமல் மெக்சிகோவிலிருந்து வந்தவர்கள் கனடாவில் இருப்பதை விட அவர்கள் அமெரிக்காவுக்கு நுழைந்து போய்விட்டார்கள். அமெரிக்காவிலிருந்து ஒரு இந்திய குடும்பம், கணவன், மனைவி, சின்ன பிள்ளை கனடாவுக்கு வருவதற்கு இந்த குளிர்காலத்திலே போர்டர் கிராஸ் பண்ணுற இடத்திலே அந்த குளிரிலே இறந்து போன சம்பவம் இருக்க செய்கிறது. ஆகவே கடந்த வீக்கெண்டிலே இங்கிலாந்துக்கு போக வழிகிட்டவருடைய ஒரு வள்ளம் இடத்திலே மோதி 5 பேர் இறந்து போனார்கள். ஆகவே அகதிகள் என்று சொன்னவர்கள் உயிரை கையிலே பிடித்து கொண்டு தான் அகதி உரிமை கோரிக்கொண்டு வருகிறார்கள். அதான் நேற்று ஒருவர் சொன்னார், உல்லாச பிரயாணத்தில் இலங்கையிலிருந்து வந்தவர்கள் இங்கு வந்து சிறிது காலத்துக்கு பிறகு சொன்னார்கள், நாங்கள் இங்கே இவர்களுக்கு சொல்லாமல் அகதி உரிமை அடிக்கப் போகிறோம் என்று கெடுபிடியாக இருக்கிறார்கள் என்று. அப்பொழுது அவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள் என்று நான் கேட்டேன். நீங்கள் தானே இங்கே எத்தனையோ வருஷமாக வசதியாக இருக்கிறீர்கள், நாங்கள் வந்து அகதி அடித்தா உங்களுக்கு என்னையா
என்று கேட்பார் என்று அவர் சொன்னார். அதே மாதிரி அவர்கள் சொன்னார்களாம், நீங்கள் வசதியாக நல்ல குசு குசுண்டு இருக்கிறீர்கள், நாங்கள் அங்கே மாடாக உழைச்சும் ஒரு சின்ன கொட்டில் இருக்கிற மாதிரி வாழுகிறோமே, அதுவும் கொழும்பில் என்று சொன்னால் உழைச்ச காசில் அரைவாசிக்கு மேலே வாடகைக்கு போது கஷ்டப்படுறோம், நீங்கள் ஜாலியாக இருக்கிறது எங்களையும் விடுங்களேன் என்று கேட்கிறார்.